எதனால ரோபோட்டிக் சர்ஜரி வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது சார்? எப்போவுமே ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு பொருள் வரப்ப அதுக்குன்னு உண்டான ஒரு காஸ்ட் இருக்கும் இல்லையா? ஒன்று வந்துருச்சு, அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் அவங்க வைக்கிற ஒரு அவங்க அஃப்கோர்ஸ் அது நிறைய ஆர்என்டி எல்லாம் பண்ணி ஏகப்பட்ட கோடிகளை செலவழித்து ஒரு இது வந்து மார்க்கெட்டுக்கு வரப்போ அவங்களுக்கு அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் தேவைப்படும். ஸோ அப்போ ஒரு ஒரு மெஷின் மட்டும்தான் இருக்குது ரொம்ப நாளாக அப்படின்றப்ப அவங்க வைக்கிற ப்ரைஸ் எல்லாம் அப்படி இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக நிறைய கம்பெனிகள்லாம் ரோபோஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதில் வந்து இண்டிஜினஸ் ரோபோஸ் நம்ம இந்தியாவிலேயே வந்து மேக் இன் இந்தியாவே ரோபோ வந்துருச்சு. வி ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் தட். ஸோ அதில் வேலை பார்த்தவங்களுமே ஃபாரினில் உள்ள ரோபோக்களில் வேலை பார்த்தவங்க தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. அதனால் குவாலிட்டி வைஸ் ஒன்றும் காம்ப்ரமைஸ் எதுவும் இல்லை. ரிசல்ட்ஸ் வந்து சேம் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் இந்த ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சுமே நம்மளால். ஸோ அதனால் காஸ்ட் வந்து இருந்த மாதிரி அபரிமிதமான காஸ்ட் எதுவும் இல்லை. இப்போது ஒரு 50,000 to 75,000 நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 to 3 lakhs ஒரு சர்ஜரிக்கு எக்ஸ்ட்ரா, அதாவது நார்மல் சார்ஜஸ்க்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருந்ததுன்னா இப்போ வந்து அதே இது உங்களுக்கு 50,000 to 75,000 அந்த அளவுக்குன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஏர்லி ரெக்கவரி. ஒருத்தங்க வந்து ஒரு பிரெட் வின்னர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு 15 நாளோ 20 நாளோ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஓப்பன் சர்ஜரியோ ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணிவிட்டு, அப்போ அந்த 15 டேஸ்க்கு அவருடைய அந்த ஒர்க்குடைய அந்த லாஸ் இருக்கு இல்லையா, சேலரியோ ஏதோ வராமல் இருக்கிறது, அதை காட்டிலும் 5 நாளில் அவர் நல்லாயிட்டு அவர் திரும்ப வேலைக்கு போனால் அவர் அதை சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். அவருக்கும் வந்து சீக்கிரமான ஒரு ரெக்கவரி, பெயின் ஃப்ரீயான ஒரு லைஃப், குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கிறப்ப இந்த அமௌண்ட் வந்து இப்போ வந்து அது மேட்ச் பண்ணுது. பொதுவாக நிறைய பேருக்கு மேட்சாக தான் ஆகுது. பட் இன்சூரன்ஸஸும் இப்போது நிறைய கவர் ஆகிறதுனால ஓரளவுக்கு இப்போ வந்து அஃபோர்டபிலிட்டி இஷ்யூன்றது பெருசாக தெரியல எனக்கு. அதான் இதுக்கு முன்னாடி இருக்கிறப்ப எப்படி இருக்குன்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு கவுண்ட்ஸ் இருந்தது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து 10 கவுண்ட்டு தான் யூஸ் பண்ண முடியும். அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு 14 இல்லை 15 கவுண்ட்ஸ்னு வச்சுருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 10 கவுண்ட்ஸ்னு வச்சுருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு 10 தடவைக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஈவன் தோ இஃப் இட் இஸ் ஒர்க்கிங். அது வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் கூட 10 ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்றப்ப அதோடைய காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ உள்ள நம்ம இண்டிஜினஸ் ரோபோ ஆகட்டும், வேறு சில கம்பெனிஸோட ரோபோஸ்லாம் வந்து அந்த கவுண்ட்டுன்ற இது அவங்க எடுத்துட்டாங்க. அது மக்களுக்கு ரொம்ப நல்லதான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை எடுத்ததுனால உங்களுக்கு எல்லாமே காஸ்ட் குறைஞ்சிருது.